நாம் வந்து எவ்வளவோ சமையல் பண்ணியிருக்கிறோம். ஆனால் வந்து இந்த பேர பிள்ளைங்க ஒன்று கேட்டு அதை நம்ம செஞ்சு கொடுத்து அவங்க அதை சாப்பிட்றத பார்க்கும்போதே நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். அப்படி ஒரு சந்தோஷம் என் பேரன் வந்து இந்த ஒரு வாரமாக இந்த புட்டிங் கேட்டுட்ருக்கான். கஸ்டர்ட் மில்க் புட்டிங் செஞ்சு கொடுப்பாட்டி அப்படின்னு கேட்டே இருக்கிறான். எனக்கு டைம் இல்லாதனால என்னால் செஞ்சு கொடுக்கவே முடியல. சரி இன்றைக்கி எப்படியாவது செஞ்சு கொடுத்துடணும் அப்படின்னு நினச்சிட்டு செஞ்சுருக்கிறேன். ரொம்ப சூப்பராக ரொம்பவும் நல்லா இருக்குது. இது வந்து அந்த ஐஸ்கிரீம் கஸ்டர்ட் பவுடர் வந்து ஐஸ்கிரீம் வெனிலா ஃப்ளேவரில் நான் வாங்கியிருக்கிறேன். வந்து நல்லா இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ நல்லா இருக்குதுன்ட்டு. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அரி சாப்பிட்டு பாரு. ஓகே உள்ளது. சரி அது வேண்டாம் வேறு எடுத்து தரையில் அது போட்டு அப்படியே வாயில் வச்சோடனே கரைஞ்சிட்டு இருக்குது. மெதுவாக எடு. நீ எடுக்கிறதுக்குள்ளே விடிஞ்சிடும். ஏய் நல்லா உட்காந்து சாப்பிட்டு காமி. எப்படி இருக்குது அரி? எந்த மாதிரி ஃப்ளேவரில் இருக்குது? வெனிலா ஐஸ்கிரீம் ஃப்ளேவரில். ஒன்று தான் எடுத்து சாப்பிட சொன்னால் ஆம்பாட்டுக்கு எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கிறான். இது ரொம்ப அருமையாக நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம வந்து அகர் அகரில் தான் நம்ம இதை செய்கிறோம். இந்த கஸ்டர்ட் மில்க் புட்டிங் வந்து எப்படி செய்யுது அப்படின்ட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது வந்து நான் வந்து அகர் அகர் வச்சு செஞ்சுருக்குறேன். இந்த அகர் அகர் வந்து உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது தான், குளிர்ச்சி தான் இது. இது வந்து பயப்படாமல் நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். இது வந்து எப்படி செய்யுது அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனி கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க எப்படி செய்துட்டு பார்க்கலாம். இந்த கஸ்டர்ட் புட்டிங் செய்யறதுக்கு நான் வந்து ஒரு 10 கிராம் சைனா கிராஸ், அகர் அகர், கடல் பாசி இப்படி எது வேணால் நம்ம சொல்லிக்கலாம். இது வந்து நான் வந்து ஒரு 10 கிராம் எடுத்துருக்கிறேன். இந்த 10 கிராம் அகர் அகரை வந்துட்டு நான் வந்து ஒரு தண்ணியில் கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் சிசரை வச்சு இப்படி கட் பண்ணிங்கனாக்கா அது கட் பண்ணிடலாம், பேப்பர் மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நான் வந்து ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுக்கிறேன். நல்லா ஊறி வரணும். கட் பண்ணி தான் போட்டிருக்கிறேன். நல்லா ஊறணும். இங்கே அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தில் பால் 1/2 லிட்டர் ஊற்றி வச்சுக்கிறேன். இது வந்து நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஒரு 200 கிராம் சர்க்கரை போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் இனிப்பு தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து சர்க்கரை வந்து நல்லா கரையணும். சர்க்கரை நல்லா கரையிறதுக்குள்ளார இங்கே வந்து ஒரு 1/4 கப்பு பால் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த பாலில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து இதில் வந்து கலந்துக்கணும். இது வந்து தண்ணியிலையும் கலந்துக்கலாம், இல்லை பால்லையும் கலந்துக்கலாம். நம்ம வந்து டைரெக்டாக அப்படியே வந்து நம்ம போடக்கூடாது. சர்க்கரை கரையிறதுக்குள்ள நம்ம வந்து இதை ரெடி பண்ணி வச்சுக்கணும். நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்துரும். இது செய்யறது ரொம்ப ஈஸி. இந்த அகர் அகர் வந்து என்னன்னு பயந்துக்காதீங்க. இது வந்து குளிர்ச்சியானது தான். இது இதை நம்ம சாப்பிட்லாம். இந்த வயிறு வலி, இந்த அல்சரு இவங்கெல்லாம் இந்த அகர் அகர் சாப்பிட்டாங்கனாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது வந்து அப்படியே சாப்பிட முடியாது, சப்புன்னு இருக்கும். இந்த மாதிரி நம்ம எதையாவது கலந்து சாப்பிட்டுக்கலாம். இல்லை நல்லா பாலை கொதிக்க வச்சுட்டு அதில் இந்த அகர் அகர் போட்டு நல்லா கலந்துட்டு கரைஞ்சோடனே நம்ம அப்படியே கூட குடிக்கலாம். கொஞ்சம் சூடாகவோ கொஞ்சம் ஆற வச்சா கூட குடிக்கலாம். குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி புட்டிங் செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். இது வந்து என் பேரன் வந்து விரும்பி கேட்டது. ஒரு வாரமாக சொல்லிட்டு தான், என்னால் செய்யவே முடியல. இன்றைக்கி தான் செஞ்சுருக்கிறேன். ஸ்கூல் விட்டு வந்தோடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பார்த்தோன்னே காலையிலே சொல்லிட்டு போயிட்டேன், இன்றைக்காவது செய்வீங்களா பாட்டி அப்படின்னு. போனால் செய்யறதா அப்படின்னு அப்படி செஞ்சிட்ருக்கிறேன். இப்போ சர்க்கரை வந்து நல்லா கரையிட்டோம். கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த அகர் அகர் போட்டு நல்லா நம்ம கலந்துக்கணும். நல்லா இந்த மாதிரி வச்சு விஸ்க் வச்சு கலந்திங்கனாக்கா கொஞ்சம் நல்லா கரைஞ்சிடும். இதில் வந்து இந்த அகர் அகரத்துக்குள்ள ஊற வச்சுக்கலாம். இது வந்து நான் அப்படியே தண்ணியோடையே ஊற்றிடுறேன். இப்போ இது வந்து நல்லா கரையணும். ஊற வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக கரைஞ்சிடும். இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த கஸ்டர்டு மில்கில் அதை நம்ம கரைச்சி வச்சு தான் ஊற்றணும். இது வந்து நல்லா கரைஞ்சி வரணும். இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு. அகர் அகர் போட்டு நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்சுருக்கிற அந்த கஸ்டர்ட் பவுடரை நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா இப்படி கலந்துக்கணும்.
ஊற்றிட்டு நல்லா கலக்கி விடுங்க. ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து தட்டு வந்து தண்ணியில் கழுவிட்டு தான் நம்ம வந்து ஊற்றணும். அதுக்கு முன்னாடி ஒரு வடிகட்டி வச்சு இந்த வடிகட்டியில் இப்படி ஊற்றிக்கோங்க. இந்த கஸ்டர்ட் பவுட்ரு வந்து வெனிலா எசன்ஸ் தான், வெனிலா ஃப்ளேவர் தான் நான் எடுத்துருக்கிறேன். இதை போட்டு இப்படி நல்லா குலுக்கி விடுங்க. வடிகட்டி ஊற்றும்போது இந்த மாதிரி கசடெல்லாம் இருந்துச்சுனாக்கா இதெல்லாம் போயிடும். இந்த மாதிரி நம்ம ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் இது வந்து அப்படியே கூல் பண்ண விட்டுருங்க. நல்லா ஆறிடுச்சுனாக்கா நமக்கு ரெடி ஆயிடும். இப்போ நான் வந்து எல்லாத்தையும் ஊற்றிட்டேன். இந்த மாதிரி பப்புள்ஸ்லாம் இருந்துச்சுனாக்கா இதை அப்படியே உடச்சி விட்ருங்க. இழுத்து விட்டிங்கனாக்கா உடஞ்சிடும். அப்படி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான ஒரு கஸ்டர்ட் மில்க் புட்டிங் ரெடி பண்ணிட்டோம். இது வந்து நல்ல ஒரு 1/2 மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேரம் நல்லா ஆற வச்சிங்கனாக்கா நல்லா செட் ஆயிரும். இப்போ இது வந்து நம்ம எப்படி கீத்து போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஓரமெல்லாம் வந்து இப்படி செஞ்சுக்கோங்க. இப்போ நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம வந்து இது கோடு போட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா நான் வந்து இப்படி நேராகவும் இப்படி குறுக்கவும் கோடு போட்டேன். இப்போ நம்ம வந்து ஒன்று எடுத்து பார்க்கலாம். நல்லா இது பண்ணிக்கோங்க, கோடு போட்டுக்கோங்க. இப்படியே எடுத்தாலே நல்லா வந்துடும் அழகா. சூப்பராக நல்லா இப்போ அருமையான ஒரு புட்டிங் ரெடி பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள் எப்படி நல்லா சாஃப்டாக இருக்குதுன்ட்டு. நல்லா சாஃப்டாக இருக்குது. வாயில் வச்சாலே கரைஞ்சி போகிற மாதிரி இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.